ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை லாக் பண்ணி ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருந்திருப்பான். ஸோ ஹீரோயின் பார்க்குறாங்க, என்ன இவன் இவ்வளோ க்ளோஸாக வரானே அப்படின்ட்டு, கொஞ்சம் நகர்றியா அப்படின்னு. ஸோ ஹீரோவும் வந்து எந்திரிச்சிட்றான், சாரி மன்னிச்சிக்கோ அப்படின்ட்டா. எதுக்காக நீ என்னை கல்யாணம் ஆன பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணுற, எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படித்தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஜோவையும் யூனையும் காட்டுறாங்க. இவங்க ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்கள தான் செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அந்த லேடி வந்து ஏதோ ஒரு லேடியை வர சொல்லுங்கள், அவளை வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. ஸோ இவங்களுக்கும் புரியல யார் தான் அந்த லேடி அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஜோ போயிட்டு யூனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கா. உனக்கு எம்மையில் ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா, சொல்லு அப்படின்ட்டு. எதுக்காக எனக்கு ஒன்றை பிடிக்கணும், அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன இப்படி கேட்டுட்டீங்க, நான் நல்ல யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், நல்ல ரிச்சாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்பவே அழகாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. போது நிறுத்த, இந்த மாதிரி ரீசனுக்காகலாம் எனக்கு பிடிக்காது, நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்புறம் வேறு எப்படி பொண்ணை எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஏன் உனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்கா, அது வந்து ஹீரோயினாக இருக்குமோ அப்படின்ட்டு. என்ன நீ திடீர்னு எதுக்கு அவளை இழுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் கேள்விப்பட்டேன் நீயும் அவளும் ஸ்கூலில் ஒன்றா படிச்சிங்க அப்படின்ட்டு. இவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போ உனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. அவளை எப்படி எனக்கு பிடிக்கும், அவள் ரொம்பவே ரூடாக ரொம்பவே ரகடாக இருக்கா, அவளெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு வந்துட்டு அப்புறம் எதுக்குமே இதை சொன்னா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் ஹீரோவும் தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ ஒரு நல்ல டாக்டராக வருவ அப்படின்ட்டு. ஆமாம், 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் பின்னாடி வந்தேன், நீ ஒரு பையன் கூட பைக்கில் ஏறி போனியே, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ட்டு. ஏன் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம், இல்லை வேண்டாம் விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு சிரிப்பு தான் வருது. இதுக்கப்புறம் அவளோட வீட்டுக்கிட்டேயுமே வந்துடுறாங்க. நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் இல்லை, நானும் இப்போ வந்துட்டு உனக்கு எந்த ஹெல்ப் என்ன பண்ண ரெடியாக இருக்கேன், ஸோ தயங்காமல் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை பிடிச்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, என்னோடய பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ணிப்பேன், அதுக்கான பக்குவமே எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி நீ வீட்டுக்குள்ளே போ, திரும்பி பார்க்காம போ அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இவனும் போகிறா, ஆனால் திரும்பி பார்க்குறானா. சொல்கிற எதையுமே நீ கேட்க மாட்டேல்ல அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாவையும் அந்த பார்ட்னரையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ இவர் வந்து கேட்குறாரு, நம்ம ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், அதை பற்றி யோசிக்கலாமே அப்படின்ட்டு. என்ன பண்ண போகிறோம், நம்ம பிள்ளைங்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு. என்னோட பையன் பார்க்க ரொம்பவே பெட்டராக இருக்கான், ஸோ ஹாஸ்பிட்டல் பொறுப்பு எல்லாத்தையுமே அவன்கிட்டே கொடுத்துடலாம், அவன் நல்லா பார்த்துப்பான் அப்படின்ட்டு. ஸோ இவர் பார்க்குறாரு, இல்லை அவன்லாம் இதை ஒழுங்காக பண்ணிட மாட்டான் அப்படின்ட்டு. என்ன சொல்கிறீங்க, அப்போ என் பையனுக்கு வந்துட்டு அந்த தகுதி இல்லைன்றீங்களா அப்படின்னு. நான் அப்படி சொல்ல கிடையாது, அவன் இன்னுமே நிறைய கற்றுக்கறணும், அவனுக்கு வந்து காசு தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஸோ காசுன்னு போகிறவன் வந்து ஹாஸ்பிட்டலை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டான் அப்படின்ட்டு. அப்போது அந்த கிம் டாக்டரை தான் இதுக்கு எல்லாமே ரெஸ்பான்சிபிளாக போட போகிறீங்களா அப்படின்ட்டு. இதை பற்றி நம்ம அப்புறமேட்டு யோசிக்கலாம், வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்துடுறாரு. இவருக்கு செம்மையாக கோவம் வந்துட்டுருக்கு. அதோட அவங்க பையனை மீட் பண்ண வந்திருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அங்கே அவங்க எவ்வளோ வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ரெவென்யூ வந்திருக்கு, நம்ம பேஷண்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சார்ட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் நம்ம கிம் இருக்கார்ல, அவரோட டிபார்ட்மெண்ட்டில் இந்த பேஷண்ட் ரிவ்யூ வந்துட்டு ரொம்பவே மோசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நல்ல விஷயமா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க பையன்ட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க, என்னப்பா இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு. ஆமாப்பா, இது நம்மளுக்கு தான் ஒரு நல்ல சான்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஃபைல் ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. இவனு பார்க்குறான், என்னதுப்பா இது அப்படின்ட்டு. இது வந்து டூஷிக்கை பற்றினது, அவங்கிட்ட இதை கொண்டு போய் கொடுத்துரு, அதுக்கான கரெக்டான டைம் தான் இது அப்படின்ட்டு. ஸோ இவனு வில்லத்தனமாக சிரிக்கிறான். இவங்க என்ன பிளான் போடுறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரியலை. இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை காட்டுறாங்க. இவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இருக்கானுங்கல்ல, இவனுங்க பார்க்க தான் மாடு மாதிரி இருக்கானுங்க. ஜெம்ஸ் மிட்டாயை கீழே போட்டுட்டு அதை எடுக்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. பிடிங்கடான்னு சொல்லிட்டேன். இதை அந்த ஸ்ட்ரேஞ்சர் பார்த்தோன்னா அப்படியே சொல்லிக்கிறான், அத்தாடி இவங்களா அப்படின்ட்டு. அந்த வழியாக தான் நம்ம ஹீரோயினும் வந்திருப்பாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சரை பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனால் பெருசாக கண்டுக்கறல. ஸோ இவங்க வந்தோன்னா அந்த கேங்ஸ்டர் எல்லாமே வணக்கம் பாஸே, குட் மார்னிங் பாஸே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கடா, பார்க்குறவங்க உங்களோட ஹெட்டு நான் தான் நினைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறா. அந்த கேங்ஸ்டரும் கண்ணு முழிச்சிருக்கான். இப்போ ஓகே தானே, உங்களுக்கு நல்லா தானே ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு.
ஆமாம் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி இவங்க எல்லாத்தையுமே அவங்க வீட்டுக்கு அமுச்சு விடலாம்ல, இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, ஸோ எப்போ வேணால் யார் வேணால் என்னை வந்து அட்டாக் பண்ணலாம், அதுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஹீரோயினும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு இவளும் காங்கும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. காங் வந்து கேட்குறான், இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. நான் ஐசியூ போகலான் இருக்கேன், நீ அப்படின்ட்டு. நானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு இன்டென்ட் வந்து கால் வருது, இந்த கூப்பிட்டான்ல தொல்லை அப்படின்ட்டு. ஸோ ஹீரோனும் லைட்டாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பையனை ஸ்ட்ரக்சரில் வச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, இந்த இன்டென்ட் பேர் வந்து ஜங்கு. ஸோ இவன் வந்துட்டு அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ காங் வந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கான். டே கால் பண்ணி சொன்னியே அந்த செமிகோமா பேஷண்ட்டு யார் அது அப்படின்ட்டு. இந்த பையன் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடறான். ஸோ இவனும் வந்துட்டு கண்ணெல்லாம் செக் பண்ணி பார்க்குறான். கையை பிடிச்சி இப்படி ட்விஸ்ட் பண்ணுறான். அவன் வந்துட்டு வலிக்குதுன்ற மாதிரி கையை விடுறான். அட்ட பாவி அப்படின்ட்டு நேராக ஜங்கிக்கிட்ட வரான். டே நாய், அவன் மயக்கத்தில் தானடா இருக்கான், எதுக்குடா கோமால இருக்கான்னு சொன்னேன், நீலாம் ஒரு டாக்டரா, இரு நான் வரேன் அப்படின்ட்டு எங்கேயோ போகிறான். ஸோ ஜங்கை பிடிச்சி வந்துட்டு கழுத்து நெரிச்சிட்டு இருக்கான். இங்கே பாரு நான் சும்மா தான் சொன்னேன், விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேரும் ஸ்கூல் பசங்க மாதிரி அடிச்சிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் காங் வந்து இவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம இவனு கிளம்பி வரான். அந்த கண்ணாடி டாக்டர் இருக்கான்ல, அவன்கிட்ட பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ரேஷன் தான் போல், இதுக்கு எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஹீரோயினை வர சொல்லுங்க அப்படின்ட்டு. இவன் ஷாக்கில் பார்க்குறான், என்னதான் அவங்களா அப்படின்ட்டு குழம்பிட்டே தான் வந்துட்டு இருக்கான். ஆப்போசிட்டில் ஜோ வந்துட்டு இருக்கா. அம்மா நீ எங்கே போகிற அப்படின்ட்டு. யூன் சாருக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. சரி எனக்கே இன்டிமேட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது யூன் சார் வந்து ஹீரோயினை தான் அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஏன் இவர் என்ன கூப்பிடாம அவளை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் இவனை காட்டுறாங்க. இவன் அந்த ஆப்ரேஷனுக்காக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வந்துட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் சுற்றிட்டு இருக்கா. இதை பார்க்குறான். ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட யாரும் இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்ட்டு. சொன்னாங்க சார், ஆனால் எனக்கு தான் உங்கள் கீழே வேலை பார்க்க பிடிக்கலை அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவ்வளோ திமுறா உங்களுக்கு, நான் உங்களோட ஹெட்டு, நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு. எல்லாம் சரிதான் சார், ஆனால் எனக்கு உங்களுக்கு கீழே வேலை பார்க்க பிடிக்கலையே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சரி அப்போனா நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாம், இந்த ஆப்ரேஷனை நீங்களே பண்ணுங்கள், நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலை விட்டே போயிடணும், உங்களால் முடியுமா அப்படின்ட்டு. ஹீரோயினும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. எவ்வளோ ஆட்டிடியூட் பாரு அப்படின்ற மாதிரி தான் யூன் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஜோ வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணி கூப்பிட்றா. சார் இந்த பேஷண்ட்டோட ஸ்டேட் என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. அவனும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறான், இது ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம் அப்படின்னு. நீ இந்த ஆப்ரேஷனை பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். நான் இதுக்கு சார் இப்படி ஒரு ரிஸ்க்கான விஷயத்தை எடுக்கணும், இதை ஹீரோயின் தான் பண்ண போகிறா அப்படின்ட்டு. இவனுக்கு ஷாக் ஆயிடுது. நேராக யூன் கிட்ட தான் போகிறான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எவ்வளோ கஷ்டமான ஆப்ரேஷன் இது, அதை எப்படி நீ ஹீரோயினை பண்ண சொல்லுவ அப்படின்ட்டு. சார் அவளை என் கீழே நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண சொன்னேன், அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா, நானே இந்த சர்ஜரியை தனியாக பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ நானும் அவள் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சார் இது வந்து என்னோட பேஷண்ட்டு, நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்ட்டு. அப்போ இது ஹீரோயினோட பேஷண்ட்டே கிடையாது, அவளை மட்டும் எதுக்கு பண்ண சொல்கிறேன், நானும் போக தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. கொஞ்சம் சண்டை போடாதீங்க, அவங்க என்னோட பேஷண்ட்டு, நான் எல்லா விஷயமே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கையெல்லாம் கழுவிட்டு இருக்கா. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு இந்த விஷயத்த நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. சார் இது வந்து எனக்கும் யூன் சாருக்கும் ஒரு ஃபைட்டு போயிட்டுருக்கா, அதில் நான் தான் வின் பண்ணணும், நீங்கள் எதுக்காக உள்ள வரீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. சரி உன் பின்னாடி நான் எப்போவுமே இருப்பேன், உனக்கு எப்போவுமே நான் ஹெல்ப் பண்ண இருப்பேன், அதை மட்டும் நீ மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து லென்ஸ் மூலமாக அந்த தலையில் எந்த இடத்துல வந்துட்டு டாட் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஜோவும் யூனும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவனால் அதை கண்டே பிடிக்க முடியாது, இவ எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து அசால்ட்டாக அந்த டாட்டை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ கிளிப் அடிங்க, அது அடிங்க, இது அடிங்கலாம் சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஜோ வந்து சொல்கிறா, அவள் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்ட்டு. இதை நம்பவே முடியல, அது ரொம்பவே கஷ்டம், ஆனால் எப்படி இவ கண்டுபிடிச்சா அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த டாட்டை லைட் அப்படி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பிளட் வந்து லாஸ் ஆகுது. ஹீரோ வந்து கத்திட்டு இருக்கான், பிளட் ப்ரெஷர் வந்துட்டு லோ ஆகுது, பிளட்டை கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ பிளட்டெல்லாம் மாற்றி விட்டுருக்கானுங்க. ரொம்ப பிளட் வந்து லாஸ் ஆகுறதுனால பல்ஸ் ரேட்லாம் ரொம்பவே கம்மியாகிட்ருக்கு. இதை யூன் வந்து பார்க்குறான், மைக்கில் கத்துறான் ஹீரோட்ட. சார் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அவளை பண்ண விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் வந்து இதை கிவ் அப் பண்ணுற மாதிரியே இல்லை. ஸோ ரொம்பவே ஸ்டெபனாக உட்காந்துட்டு இருக்கா. அங்காமே மைக்கில் கத்திட்டே இருக்கான், நீ என்ன பேஷண்ட்டை கொலை பண்ண போறியா, ஒழுங்காக சொல்கிறது கேளு அப்படின்ட்டு.
ஸோ ஹீரோ வந்து சொல்கிறான் எதையும் காதலை வாங்காமல் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயினும் வந்துட்டு நல்லா பார்த்துட்டே இருக்காங்க. எந்த இடத்துல பிளட்டு வந்துட்டு லாஸ் ஆகி போயிட்டுருக்கோ அந்த ஹோலை கரெக்டாக கிளிப்பு போட்டுறா. ஸோ இப்போ தான் அவளுக்கு வந்துட்டு மூச்சே வருது. ஹீரோக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஹீரோட்ட வந்து கேட்குறான், இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்களா அப்படின்ட்டு. இல்லை இல்லை, இது உன்னோட ஆப்ரேஷன், நீ தான் கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படியே ஹீரோயின் திரும்பி யூனை பார்ப்பாங்க பாருங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டா. இதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கா. அங்கே யூன் வந்து ரெடியாக நின்றுட்டுருக்கான். ஸோ இவனும் அப்படியே கெத்தாக வரா. ஆனால் இவன் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் ஆட்டிடியூட் காட்டல. ஸோ நார்மலாக போயிட்டு ரொம்பவே பணிவாக தான் சாரியெல்லாம் கேட்டுட்ருக்கான். மன்னிச்சிருங்க, உங்களோட டெசிஷன் எப்போவுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயினும் ரொம்பவே அலட்டிக்கல. பரவாயில்லையே, நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ உங்களை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறாரு, நீங்கள் அவரோட ஸ்டூடெண்ட் அப்படின்றனாலயா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், வந்து இந்த வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பேரண்ட் மாதிரி இருப்பாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்லேருந்தெல்லாம் என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப மோசமான ஸ்டூடெண்ட்டு நான் அப்படின்ட்டு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்ருக்கான். ஸோ 2 பேரும் வந்துட்டு நார்மலாக நல்லா பழகி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம யூனோட அங்கிள் ஒருத்தவர் இருப்பார், அவர் பார்க்குறாரு. ஸோ ஹீரோயின் அங்கேருந்து போனதுக்கப்புறம், என்னடா எப்போவுமே சிரிக்க கூட மாட்டா, உருன்னு இருப்ப, இப்போ என்ன சிரிக்கிற, உங்ககிட்ட முன்னாடி ஒரு பொண்ணு நின்று பேசிகிட்டு இருந்தாலே அந்த பொண்ணுனாலையா அப்படின்ட்டு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு கார்டனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து கேட்குறான், எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, நீ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டில்ல, இதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரி தான் வாழ போறியா, கொஞ்சமாவது ஹாப்பியாக இருக்கலாம்ல அப்படின்ட்டு. நான் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும், அதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன், நீ தானே சொன்ன என்கிட்ட உன்னோட லைஃப்பை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக வாழ போகிற அப்படின்ட்டு. இதில் உன் கிராண்ட்மா வேற நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னீல அப்படின்ட்டு. ஆமாம், நான் சொன்னேன் தான், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக என் பாட்டியை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கணும்னு நினச்சேன், ஆனால் பாதியிலேயே என் பாட்டி போயிட்டாங்க அப்படின்ட்டு. சரி, ஒரு விஷயம் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, எப்போவுமே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் உன்னோட டீச்சர் அப்படின்றனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கியா, அப்படி நினச்சேன்னா அதை விட ஒரு முட்டாள் நீ கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். ஸோ இவளுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. இதுக்கு மேலே இவனுக்கு பேச முடியல, எனக்கு ரொம்பவே ஆக்வர்டாக இருக்குது, இதுக்கப்புறம் நான் வந்து சில விஷயங்கள்லாம் உன்ட்ட பின்னாடி கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து கிளம்பியா. நேராக ஜோவை மீட் பண்ண தான் வந்திருக்கான். அவளும் கேட்குறா, எதுக்காக என்னை மீட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணலான்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இப்போவுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் என்கிட்ட பேச வந்திருக்கீங்களா, தயவு செஞ்சு அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டு. சரி விட, நான் அதை பற்றி பேசலை, எனக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அதை போய் அவட்ட சொல்லுங்கள், என்கிட்ட வந்து ஏன் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. உன்ட்ட சொல்லி பார்த்தேன் அவட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். எனக்கு யூனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஸோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. இது நல்ல விஷயந்தான், 2 பேரும் நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே யூனோட அங்கிள் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அதனால ஜோ அங்கேருந்து போயிடாடே. இதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. இவன் வந்துட்டு ஒரு சர்ஜரி வீடியோவை போட்டு பார்த்துட்ருக்கா. ஆனால் இவனால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலை. ஏன்னா பாட்டி வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போது சில விஷயங்கள் எல்லாமே ஹீரோயின்ட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அப்புறம் ஹீரோ பற்றின சில விஷயங்கள் எல்லாமே ஓடிட்டே இருக்கு. சரி, நம்ம ஹீரோட்ட இதை கேட்கலாம் அப்படின்ட்டு ஹீரோக்கு வந்துட்டு கால் பண்ணுறா, உங்களை நான் மீட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் பெர்மனெண்ட்டாக ஒரு எம்ப்ளாயி கிடையாது, ஆனால் நீங்கள் பெர்மனெண்ட் எம்ப்ளாயி தானே, ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவங்களுக்கு பின்னாடி, அதாவது ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டில் அந்த ஸ்ட்ரேஞ்சர் இருக்கான்ல, அவன் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வந்து போயிட்டுருக்கான். ஸோ இவள் பார்க்குறா, இவனை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே, அந்த கேங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது ஒளிஞ்சான்ல, இப்போ எதுக்காக போகிறான், ஒரு வேளை அந்த கேங்ஸ்டரோட லீடர் ஏதாவது பண்ண போகிறானோ அப்படின்ட்டு நான் ஒரு விஷயமா போகிறேன், அப்புறமாட்டி பேசலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டுருக்கா. இவனுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவன் இப்படி போகிறா அப்படின்ட்டு இவனு கண்டுக்காமல் போயிட்டான். அந்த கேங்ஸ்டரோட ரூமுக்கு வந்து பார்க்குறான், அங்கே அவனை காணோம். ஸோ இவளுக்கு பதறுது, எங்கே போனா அப்படின்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அவன் ரெஸ்ட் ரூம் போயிருந்துருப்பான் போல. ஸோ அசால்ட்டாக வந்துட்டுருக்கான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க டாக்டர் அப்படின்ட்டு. ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு டாக்டருக்கு எந்த ஒரு ரீசனுமே தேவையில்லையே அப்படின்ட்டு. சரி, நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு இவளும் அங்கேருந்து போயிடுறா. கரெக்டாக வெளியே வர அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு கேங்ஸ்டரோட ரூம்குள்ளே போகிறான். இவ சுத்தமாக கவனிக்கல, அவள் வாட்டில் லிஃப்ட்டில் ஏறி போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காங் இருக்கான்ல, அவன் அப்படியே ரொம்ப வாடி வதங்கி வந்துட்டுருக்கான். ஏண்டா என்னாச்சு, சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த கேங்ஸ்டருக்கு கூட நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடணும், என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான்.
சரி அந்த கேங்ஸ்டருக்கு நான் வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விடுறேன், ஃபஸ்ட்டு நீ போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்களே, என்னையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். மூட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவனை காட்டுறாங்க. இவன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டான். அப்போ அந்த கண்ணாடிக்காரன் வந்து கால் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு, என்னன்னு வந்து பாருங்க அப்படின்ட்டு. அதனால் இவனு வந்து அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு, இன்றைக்கி நைட் டியூட்டியில் வந்து நம்ம ஹீரோயின் தானே இருக்காங்க, ஸோ அவளுக்கு கால் பண்ண, ஏன்னா என்னோட பேஷண்ட்டை உன்னை நம்பிலாம் விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். ஸோ இவனு கால் பண்ணுறான். அவள் வந்து ஃபோனை எடுக்கலை. என்னாச்சுன்னு தெரில சார், ஃபோனை எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த காங் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அப்படியே சொங்கி மாதிரி நடந்து நடந்து வந்துட்டுருக்கான். டேய் என்னாச்சு, ஏன் இப்படி வர, சாப்பிட்லையா அப்படின்ட்டு. இல்லை சார் இன்னும் சாப்பிட்ல, இனிமேல் தான் நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஒரு டாக்டராக இருந்துட்டு கரெக்ட் டைமுக்கு நீ சாப்பிட மாட்டியா அப்படின்ட்டு. சரி நம்ம ஹீரோயின் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த கேங்ஸ்டருக்கு ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ட்டு. சரி அவங்களுக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் கால் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ஃபோனே எடுக்கலை. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போய் சாப்பிடு அப்படின்ட்டு இவனும் அந்த கேங்ஸ்டரோட ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவன் அந்த கேங்ஸ்டரோட ரூமுக்கு வந்துட்டா. ஆனால் கேங்ஸ்டருக்கு வாயில் டேப்பு போட்டிருக்கு, கையை பின்னாடி வந்துட்டு கட்டியிருக்காங்க. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு. ஸோ அவனு வந்துட்டு சொல்கிறான், பின்னாடி பாரு அப்படின்ட்டு சைகையிலேயே. ஸோ பின்னாடி வந்து ஸ்ட்ரேஞ்சர் பிடிச்சாரான், என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல. இதுக்கப்புறம் நம்ம யூனாவை காட்டுறாங்க. இவ அவளோட ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஃபுட் எல்லாமே சர்வ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஒரு சிலிண்டர் போடுறதுக்கு ஒரு பையன் வரான். அது யார் அப்படின்னா அந்த ரவுடி பையன்தான். ஸோ யூனா பார்க்குறா, இவளுக்கு ஞாபகம் இருக்குது, இவன் அவனா இருக்குமோ அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லையே, என்னை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இல்லை இல்லை நீங்கள் சிலிண்டர் வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணியிருந்திருப்பாப்புல, அவள் ஃபோனே எடுக்கலை. ஸோ நேராக ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஃபோன் பண்ண அவள் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவள் ரொம்ப பிஸியாக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை சார் நான் நிறைய டைம் கூப்பிட்டேன், என்ன தான் பிஸியாக இருந்தாலும் என்னோடய ஃபோனை கண்டிப்பாக எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவருக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. யோசிச்சு பார்க்குறாரு, இதுக்கு முன்னாடி ஏதோ பேச வந்திருப்பா, யாரையோ பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி இருந்திருப்பா. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு இவனு வேக வேகமாக வந்துட்டுருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து கத்தியை வச்சு மிரட்டிகிட்டு இருக்கான் அந்த கேங்ஸ்டரை. ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம், என்னோட தம்பியை நீ கொலை பண்ணிட்டீல, நீயும் அவனோடையே போய் சேர்ந்துரு, நான் உன்னை கொலை பண்ணாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் பார்க்குறாங்க, ஏதோ பெருசாக பண்ணியிருக்கா இந்த கேங்ஸ்டர் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நீங்கள் கொலை பண்ணுறதுனால எதுவுமே ஆக போகிறது இல்லை. ஸோ நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் தான் போயிருப்பீங்க, அந்த லைஃப் உங்களுக்கு வேணுமா, பேசாமல் அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பேசி பேசி ஓரளவுக்கு அந்த கத்தியவே வாங்க போகிறா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா யூன் கரெக்டாக உள்ளே வந்தாரான். ஸோ இதை அந்த ஸ்ட்ரேஞ்சர் பார்க்குறான். நம்ம யூன் வந்துட்டு ஏதோ இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அப்புறமாட்டி வரேன் அப்படின்ட்டு வெளியே போகிறான். நில்லுடா, நீயும் வந்துட்டு இப்போ பின்னாடி நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோயின் வந்துட்டு பார்க்குறான், அந்த ஸ்ட்ரேஞ்சர் அங்கே தானே பேசிகிட்டு இருக்கான். அந்த சாக்கில் அந்த கத்தியை கீழே தள்ளி விட்டுட்டு அவனை லாக் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ கத்தி ஒரு சைடாக போயிடுது. ஆனால் அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஒரே தள்ளுறான். இந்த யூன் சும்மா இருந்திருந்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டு எப்படியும் அந்த பிரச்சனையை முடிச்சிருந்துருப்பா. ஆனால் அந்த யூனை நீ போ நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் முன்னக்க வர ஸ்ட்ரேஞ்சர் ஒரே மிதி தான். ஸோ யூன் போயிட்டு பறந்து விழுந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு ஒரு கிக்கு விடுறா. இருந்தாலும் அவன் கீழே போய் விழுந்துட்டு கத்தியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அதே சமயம் இந்த கேங்ஸ்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு கையில் ஒட்டியிருந்த டேப் கலண்டு அவனும் கீழே விழுந்து மண்டையில் அடிச்சிருது. அப்படியே மயங்கிடுறான். ஹீரோயினுக்கா முடியலை, எதடா நான் சமாளிக்க அப்படின்ட்டு. ஸோ அந்த கேங்ஸ்டரை தான் போயிட்டு எழுப்புறான், என்னாச்சு உனக்கு, எந்திரி எந்திரின்ட்டு. அதே சமயம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து கத்தியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கா முடியலை. ஸோ அவன் அப்படியே பாஞ்சிட்டு வரான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை தடுக்கிறேன்ட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து கத்துற சத்தம் தான் கேட்குது. வெளியே நம்ம ஹீரோவும் வந்துடுறான். உள்ளே வந்து பார்த்தா நம்ம யூன் அந்த சைடு கிடக்கான், கேங்ஸ்டர் பின்னாடி கிடக்கான், நம்ம ஹீரோயின் மேலே அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிடக்கான், வெறும் ரத்தமாக ஓடிட்டுருக்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தான் அந்த கத்தி குத்து விழுந்ததா என்னன்றது தெரியலை. ஹீரோ வந்து ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் மேலே அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து கத்தியோடு வந்து விழுந்திருப்பான். ஸோ பிளட்டெல்லாம் வந்திருக்கும், ஹீரோயினுக்கு தான் அடிபட்டுச்சோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது யூன் வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சரை தூக்குறான். ஸோ அவனோட வயிற்றுலேருந்து தான் பிளட்டாக வந்துட்டுருக்க. ஹீரோயின்ட்ட கேட்குறான், நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் அடிப்படல அப்படின்ட்டு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த கேங்ஸ்டர் வந்து என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஹீரோக்கு இப்போ தான் உயிரே வருதா, ஹீரோனுக்கு எந்த ஒரு அடியுமே படலை அப்படின்ட்டு. ஸோ வந்து ஹெல்ப்
ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா இவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி பண்ண, இந்த சுச்சுவேஷனை நீ கொஞ்சம் சமாளிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. நான் என்ன பண்ண முடியும், நான் எல்லாமே பண்ணல அப்படின்ட்டு. நீ என்ன பண்ண, நீ எதுவுமே பண்ணலை, அதனால தான் இவ்வளோ மோசமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து கத்தாதீங்க, முதல்ல சண்டை போடாமல் இருங்க, ஃபஸ்ட் எல்லா பேஷண்ட்டையுமே ஐசியூக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு எல்லாமே நார்மல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, யூன் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார் தான், ஆனால் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக போயிடுச்சு, அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் பார்க்குறான், நான் அவனை ரொம்பவே திட்டேன் அப்படின்றதுக்காக இதை சொல்கிறியா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்ட்டு அவள் லைட்டாக சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கா. இதுக்கப்புறம் அந்த கேங்ஸ்டர் போய் தான் பார்க்குறான் அவன் என்ன நிலமையில இருக்கான் அப்படின்ட்டு. அங்கே அந்த கண்ணாடி போட்ட டாக்டர் தான் இருக்கான். ஸோ இவனுக்கு பெருசாக எதுவுமே அடிப்படலை அப்படின்ட்டு. அப்படி ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஓகே, இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இவனை அவனோட ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ இந்த கண்ணாடி போட்டவன், டாக்டர் ஒரு நிமிஷம் நில்லுங்களேன், நான் கேள்விப்பட்டேன் அந்த யூன் தான் இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றினாராமே, உண்மையா அப்படின்ட்டு. இவன் எதுவுமே சொல்லலை, ஆனால் நான் நம்பலை. ஏன்னா நீங்கள் அந்த 16 கேங்ஸ்டரை தூக்கி போட்டு மிதிச்சிங்கல்ல, அந்த இடத்துல நானே இருந்தேன். ஸோ இவரெலாம் உங்களை காப்பாற்ற வாய்ப்பே இல்லை, நீங்கள் தானே அவரை காப்பாற்றுனீங்க அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. அந்த 16 கேங்ஸ்டரை எப்படி அடித்தானோ அதே மாதிரி நீயும் வாங்கணுமா, சும்மா இருக்க மாட்டேன், எப்போ பேர் காசிப்பாக பின்னாடி பேசிட்டே தருவீங்களா அப்படின்ற மாதிரி கடுப்பாகி போயிட்டுருக்கா. ஸோ இவனுக்கா, இவ்வளோ தானே நம்ம பெருமையாக பேசணும், இவன் என்ன நம்மளை கிழிச்சிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. படியில் நம்ம ஹீரோயின் இறங்கி வந்துட்டுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா யூன் வந்துட்டுருக்கான். ஸோ இவன் வந்துட்டு யூனை கூப்பிட்றா. இவளை பார்த்தோன்னே என்னமோ பேயை பார்த்து ஓடுற மாதிரி தலையில் துண்டை போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கான். ஸோ இவளுக்கு ஒன்றும் புரியல, இவர் ஏன் நம்மளை பார்த்து இப்படி ஓடுறாரு அப்படின்ட்டு. இவளும் வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து லாக் பண்ணிகிட்ருக்கா. இவனும் பார்க்குறான், என்ன இவ்வளோ சீக்கிரம் ஓடி வந்துட்டாலே அப்படின்ட்டு. என்னை பார்த்துட்டு எதுக்கு சார் ஓடுறீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, நான் சும்மா தானே நின்றேன், என்னை டீச் பண்ணுறதுக்காக நீ தேங்க்ஸ் சொல்கிறியா அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தான் ஃபுல் சப்போர்ட் எனக்கு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப வந்துட்டு எம்பாரிசிங்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, ஓ ரொம்ப வருத்தப்படுறாரோ அப்படின்ட்டு ரிட்டன் வந்து சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள், நான் வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபைட்டர், ஸோ அதனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் போய் அந்த கேங்ஸ்டரை பார்க்கணும் வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. இவள் போனதுக்கப்புறம் யூன் வந்துட்டு அவனோட ஹார்ட்டில் அப்படியே கையை வச்சு பார்க்குறான். அது அப்படியே படப்படன்னு துடிக்குது. ஸோ இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்னன்றது தெரியல, போக போக என்னன்றதை பார்க்கலாம். அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பூச்செடியை வாங்கிட்டு ஹீரோவோட ரூமுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கா. அந்த இடத்துக்கு யூன் வரான். ஏன்னா ஹீரோவோட ரூமுக்கு ஆப்போசிட் ரூம் தான் இவனோட ரூம் போல். ஸோ இவனும் பார்த்துட்டு கேட்குறான், நீங்கள் ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவனுக்கு அடுத்து என்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரியல. இது என்ன ஃப்ளவர்ஸா, எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. கீழே ஒரு ஷாப் இருந்ததில்ல, அங்கே தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதுக்கப்புறம் இவகிட்ட நம்ம என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டேன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் கூட மேனஸே இல்லாமல் கேள்வி கேட்குறேன்ல, நீங்கள் எதுக்காக பதில் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன பைத்தியம் மாதிரி உளம்புறானே அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு லாக்கை ஓப்பன் பண்ணுறான், அப்படியே மறந்துட்டான் போல். ஸோ ரொம்பவே சொதப்பி ரொம்பவே குழப்பி தான் உள்ளே வந்துட்டுருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் அந்த கண்ணாடி டாக்டரை காட்டுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. தம்பி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என் பையன் சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவானா இல்லையா அப்படின்ட்டு. அதெல்லாம் சீக்கிரம் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ இதை எல்லாத்தையுமே இந்த கிம் டாக்டர் பார்க்குறாரு. அவருக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உடனடியாக எல்லா இன்டர்ன்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு மீட்டிங்கை போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மீட்டிங்கில் கண்ணாடி டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, அந்த பேஷண்ட்டோட அம்மாட்ட நீ என்ன சொன்னியோ அப்படியே சொல்லு அப்படின்ட்டு. ஸோ இவனும் அந்த மாதிரி மெடிக்கல் டேர்ம்ஸ்லேயே சொல்லிட்டு இருக்கானா. அவருக்கு செம்மையாக கடுப்பாயிட்ருக்க. ஒரு படிக்காதவங்ககிட்ட போயிட்டு நீ மெடிக்கல் டேர்ம்ஸில் சொன்ன அப்படின்னா அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. உனக்கு கொரியன் நல்லாவே தெரியும்ல, கொரியனில் சொன்னால் என்ன உன் கௌரவம் குறைஞ்சிருமா. ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவங்களோட கார்டியன்ஸ்கிட்ட ப்ராப்பராக தெளிவாக சொல்லணும், புரியுதுங்களா. நீங்கள் ஒன்றும் பெரிய அப்பாட்டக்கர்லாம் கிடையாது, நம்ம எல்லாருமே ஒரு டாக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இவன் இப்போ தான் ரூமுக்கு வரான் போல். ஸோ ஹீரோயின் வெளியே வெயிட் பண்ணுறாளா. அவளை பார்த்தோன்னே ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுறான். எனக்கு ஒரு தடவை கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு.
அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அவனோட ரூமை வந்துட்டு இனிமேல் அரேஞ்ச் பண்ணல போல், ஏகப்பட்ட புக்ஸாக இருக்கு. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் இன்றைக்கி தானே ஜாயின் பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள் சார் அப்படின்ட்டு அந்த பூவையும் கொடுக்குறா. ஸோ இவனும் வாங்கி வச்சுக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு. இவனும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இவன் வந்துட்டு ஒரு பேப்பரில் அவங்க பாட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி கொடுக்குறா. என் பாட்டியோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை என்னால் எடுக்க முடியல, அதுக்கான அக்சஸ் வந்து என்கிட்ட கிடையாது, ஸோ நீங்கள் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. இவனுக்கு மூஞ்சியே மாறிடுது. அந்த பேப்பரை வாங்கிக்கிறான். இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற, நீ ரொம்பவே டீசெண்டாக லைஃப்பை ரன் பண்ணுறீல, இப்படியே இருந்துக்கோ, அது பாஸில் முடிஞ்சிருச்சுல அப்படின்ட்டு. அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம், நான் ஒரு டாக்டர் தான், ஆனால் என் பாட்டிக்கு நான் ஒரு பேத்தி, அவங்களால தான் நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன், என் பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவன் அந்த பேப்பரை அப்படியே கிழிச்சிட்றான். ஹீரோயினுக்கு செம்மையாக வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் நீ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு. அதை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் இதை கண்டுபிடிக்க வேண்டாம், நீங்கள் கண்டுபிடிக்கவும் மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது போல். அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. பின்னாடி அந்த யூன் வந்து உட்காந்துட்ருக்கான். என்னாச்சு, நீ அழுகிறியா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, போலீஸ் வந்திருக்காங்க, ஸோ நம்மக்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கணுமா, வாங்க போகலாம் அப்படின்ட்டு 2 பேருமே ஒன்றா தான் வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஜோ பார்க்குறா. என்ன 2 பேரும் ஒட்டுக்கா வராங்களே, சரியில்லையே அப்படின்ட்டு யூனை கூப்பிட்டு கேட்குறா. என்ன இப்போல்லாம் 2 பேரும் ஒன்றாவே இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு. ஸோ இவனும் சொல்கிறான், இன்வெஸ்டிகேஷனுக்காக நாங்கள் போனோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும்ல, நான் ஸ்கூல் படிக்கும்போது அவள் என்ன புள்ளி பண்ணா, அவள் ரொம்ப மோசமான ஒரு ஆள் அப்படின்ட்டு. இவனும் பார்க்குறான், அவள் ரொம்பவே நல்ல பொண்ணாக தான் இருக்கா, எனக்கு தெரிஞ்சு அவள் வந்து உன்னை புள்ளி பண்ணியிருந்திருக்க மாட்டான், நீ வேணா பண்ணியிருந்திருப்ப அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து போகிறான். இவளுக்கு வந்து செம்மையாக கடுப்பாயிட்ருக்கு. என்ன வரவங்க எல்லாரும் அவகிட்டே ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் கிழிச்சு போட்டான்ல, அந்த பேப்பரை எடுத்து ஒட்டி வச்சுட்டு சிஸ்டமில் பார்த்துட்டு இருக்கான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே. ஆனால் இவனுக்கும் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வந்து டிக்ளைன் தான் வருது. இவனுக்கும் ஒன்றும் புரியல, எனக்குமா பார்க்க அனுமதி இல்லை, அப்படி என்னதான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்க அப்பா வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அவர் வந்து ஃபிஷ்ஷிங் போகிறதுக்காக கூப்பிட்றாரு, வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அப்பா, எனக்குலாம் அது பிடிக்காது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நீ வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம யூனா இருக்கால, இவ ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறா போல். அதுக்கான பேம்ப்ளெட் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கா. அப்போ ஒரு லேடி மேலே மோதிடுறா. இந்த லேடி யாருன்னு தெரியுதுங்களா, நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்களே தான். இதுக்கு என்னாச்சு அப்படின்றது தெரில, வாயெல்லாம் கோணிட்டு போயிட்டுருக்க. ஸோ யூனா வந்துட்டு பார்க்குறா, நீங்கள் பார்த்து வரமாட்டிங்களா அப்படின்ட்டு. ஆத்தாடி, இந்த பொம்பளை ஹீரோயினோட ஸ்டெப் மதர் ஆச்சே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த பேம்ப்ளெட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கா. இந்த பொம்பளை என்னன்னா, இதுக்கு ஒரு பொண்ணு இருக்கு போல், அது டீச்சராக போகுது போல். ஸோ அந்த பெருமை பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கு. என் பொண்ணு டீச்சராக போகிறா, எவ்வளோ பணிவாக இருக்கா, இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம யூனாவையும் சேர்த்து கத்திட்டு இருக்க. இவளுக்கா செம்ம கடுப்பாயிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்காங்க. இருடி, நான் உன்னை வெறுப்பேற்றுறேன் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு டாக்டர் ஃப்ரெண்டு இங்கே வாடி வாடின்னு கத்துது. அதுக்குள்ளே இந்த ஸ்டெப் மதர் வந்து அங்கேருந்து போயிடுதா. ஸோ இவளும் ஏண்டி கத்துற, அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. எங்கே அந்த பொம்பளை, எங்கே அந்த பொம்பளை அப்படின்ற மாதிரி பார்க்குது. யார் அப்படின்ட்டு. போயிடுச்சா, கொஞ்ச நேரம் அது நல்லா வந்துட்டு வயிறு எரிய விடலான்னு பார்த்தேன், போயிட்டாளா, சரி வா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட போயிடுறா. இதுக்கப்புறம் யூனா போயிட்டு மற்ற இன்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த பேம்ப்ளெட்டை கொடுத்துட்ருக்கா. என்னோட ஃப்ரெண்டு இங்கே டாக்டராக இருக்கா, ஸோ நீங்கள் எல்லாருமே என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு. இந்த ஜங்கு வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்குறான், அப்படி அவங்க ஃப்ரெண்டு யார் அப்படின்னு. ஆனால் யூனா ரொம்பவே உஷாராக இருக்கா. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து செய்யறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவுட் பேஷண்ட் எல்லாம் பார்க்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா இவளோட ஸ்டெப் மதர் தான் வராங்க. ஃபஸ்ட்டு இவங்க பார்க்கல, இப்போ நல்லா பார்க்குறா. என்னது இவளா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஃபோட்டோஸு அப்புறம் இவளோட அந்த நேம் பேட்ச் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கா. நீ எப்படி டாக்டர் ஆன அப்படின்ட்டு. ஹீரோயினும் பார்க்குறா, இன்னுமே இந்த பொம்பளை திருந்தவே இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் நர்ஸ் கூட போங்க, அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க அம்மாவும் அப்படியே வெளியே வந்துட்டுருக்காங்க. அவங்க பொண்ணு கேட்குது, அம்மா இது உண்மைக்குமே ஹீரோயின் தானா அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம், அதான் எவ்வளோ திமிரு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ரிட்டன் திரும்பவும் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த நர்ஸ் விடவே மாட்டுது. இல்லை கொஞ்சம் நேரம் இருங்க, உள்ளே போகக்கூடாது, பேஷண்ட் இருக்காங்க அப்படின்ட்டு. நீ நல்ல காதில் கேட்டில, நான் அவளோட அம்மா, நான் போகிறேன் அப்படின்ட்டு இவ உள்ளே வந்துட்டுருக்கா. இங்கே பாரு, உங்கள் அம்மாவை நீ இப்படி தான் பேசுவியா, இப்படி தான் ட்ரீட் பண்ணுவியா அப்படின்ட்டு. அம்மாவா, யாருக்கு யார் அம்மா,
13 வருஷத்துக்கு முன்னாடியே நீ தான் எதுவுமே இல்லைன்னு சொன்ன, இப்போ மட்டும் என்ன அம்மா வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. நான் எதுக்குடி போகணும், என்னால் எங்கேயும் போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் திமிரா சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவங்க அப்பா கூட ஃபிஷ்ஷிங்காக வெளியே வந்திருக்கான். இது வரைக்கும் ஒரு மீன் கூட பிடிக்கல போல், அதான் வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோன்ட்டேருந்து கால் வருது. இந்த ஸ்டெப் மதரை பற்றி ஏதாவது பேசுவோம், ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு. அவனும் அட்டென்ட் பண்ணுறான். நான் எங்கள் அப்பா கூட வெளியே இருக்கேன் அப்படின்ட்டு. சரிங்க டாக்டர், நான் சும்மா தான் கால் பண்ணேன் அப்படின்ட்டு இவன் ஃபோனை வச்சிட்றா. ஸோ இவனுக்கும் ஒன்றும் புரியல, என்ன இவ டக்குன்னு வச்சுட்டாலே அப்படின்ட்டு அந்த ஒட்டி வச்சுருந்துருப்பான்ல அந்த பேப்பர் எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். அப்போ எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுங்கள், இதை என்னால் அக்சஸ் பண்ண முடியல, எனக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ இவரும் வாங்கி வச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் இவனை போயிட்டு மீட் பண்ணுறான். அந்த ஒரு லேடி பேஷண்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அவங்க உங்களோட பேஷண்ட் தானே, இதெல்லாம் ப்ரோட்டோகால்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் நீங்கள் பிரேக் பண்ணுவீங்களா, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில, அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜோ வேற கரெக்டாக வந்துடுறா. என்ன விஷயம் அப்படின்றத ஹீரோன்ட்ட கேட்டால் தானே அவன் மண்டை வெடிக்காமே இருக்கும். ஸோ நேராக ஹீரோன்ட்ட வந்து கேட்டுட்ருக்கா, நீ எதுக்காக அடிக்கடி இவனை மீட் பண்ணி பேசுகிற, அவனையும் நீ பிரச்சனையில் இழுத்து விட போறியா அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்க்குறா. நான் என்னோட பேஷண்ட்டை மட்டும் பார்க்க முடியுமான்னு தான் கேட்டேன், வேறு எதுவும் கிடையாது, உங்ககிட்டலாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைப்பா அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவளுக்கு இன்னுமே கடுப்பாயிட்டுருக்க, நமக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே இவன் நம்மக்கிட்டேருந்து பிரிச்சுக்கிட்டே இருக்காளே அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அந்த இன்டென்ஸை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லேடி வந்து ஹீரோயினோட ஸ்டெப் மதரா, சின்ன வயசில் ரொம்பவே கொடுமைலாம் படுத்துருச்சான் அப்படின்ட்டு. இதை எல்லாத்தையுமே இவனும் கேட்குறான், என்னது ஸ்டெப் மதரா அப்படின்ட்டு. அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த ஸ்டெப் மதர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. ஸோ ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் தான், இதுக்கு சர்ஜரி பண்ணால் ரொம்பவே செலவாகும், நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாருங்கள் அப்படின்ட்டு. இந்த அம்மா ரொம்ப பேசிகிட்டு இருக்கு, நான் ஏன் வேறு ஹாஸ்பிட்டல் போகணும், நீ தான் இங்கே வேலை பார்க்குறீல, உன்னோட எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட்டில் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி கொடு, நான் அவங்க அப்பா கூட தானே வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த ஃபேமிலிக்கு நீ ஏதாவது பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு. இந்த பொம்பளைக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை போல். 13 வருஷத்துக்கு முன்னாடி என்ன திமிரா பேசுச்ச, 13 வருஷத்துக்கு அப்புறம் அவளை கண்டுக்கவே கிடையாது. ஆனால் இப்போ வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ண, அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடுன்னு கேட்டுட்ருக்கா. கொஞ்சம் நேரம் போய் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ரொம்பவே டென்ஷனாக வந்துட்டுருக்கா. அப்போ அந்த தங்கச்சி இருக்கால, அவள் வந்துட்டு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறா. நாங்கள் வந்து பாட்டியோட ரெஸ்டாரண்ட்டை தான் எடுத்து நடத்திட்டு இருக்கோம், ஸோ நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அந்த கார்டை வாங்கி பார்க்குறா. அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, அவங்க பாட்டியோட ஞாபகங்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் இவனை தான் காட்டுறாங்க. இவன் வந்துட்டு ஹீரோனுக்கு தான் கால் பண்ணுறான், ஆனால் அவளுக்கு ரீச்சே ஆகலை. ஸோ லாஸ்ட்டாக இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே சென்ட் பண்ணிகிட்ருக்கா, நான் அந்த லேடிக்கு சர்ஜரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜோ வேற உள்ளே வந்துடுறா. என்ன யார்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, ஹீரோனோட அம்மாவுக்கு நான் தான் சர்ஜரி பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அவளுக்கு அம்மாலாம் கிடையாது, ஸ்கூல் படிக்கும்போது அவங்க பாட்டி கூட தான் இருந்தா அப்படின்ட்டு. நீ தேவையில்லாமல் பேசாத அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு லேடியை வந்துட்டு அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்கள்ல, ரெஸ்டாரண்ட் லேடி, அவங்க கூட இவ ரொம்பவே க்ளோஸ் ஆகிருப்பாப்பல. ஸோ 2 சாண்ட்விட்சை வாங்கிட்டு வந்து 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த லேடி நான் கொஞ்சம் நடந்துட்டு வரேன் அப்படின்ட்டு பெட்டை விட்டு கீழே இறங்குதா. இல்லை நீங்கள் எந்திரிச்சு நடந்தெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் பெட்டில் இருங்க அப்படின்ற மாதிரி இவளும் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இந்த லேடி கேட்கவே மாட்டுதா. இதுக்கு அப்படியே மூச்சு விட முடியாமல் ஒரு மாதிரியாக வந்துடுது. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே கத்திட்டே இருக்கா, மேம் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பீட்லாம் வரதுக்கு மிஷின் வைப்பாங்கல்ல, அந்த மிஷின்லாம் வச்சு பார்க்குது. ஆனால் இந்த லேடி வந்துட்டு கண் திறக்கிற மாதிரியே இல்லை நீங்கள் கண்ணை திறங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் ஒன்றுமே முடியலை. அந்த கண்ணாடி டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கான், மேடம் முடிஞ்சிச்சு, விடுங்க அப்படின்ட்டு. ஆனால் இவ வந்துட்டு இன்னுமே போட்டு ஹார்ட்டை அமுக்கிட்டே தான் இருக்கா. அந்த இடத்துக்கு இவனும் வந்தாரான். என்னாச்சு அப்படின்ட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டேன். ஸோ கண்ணாடிக்காரன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், அவங்க 5 மணிக்கே இறந்து போயிட்டாங்க, ஸோ இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இவனால் ஏற்றுக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் டைம் மற்றவங்களுக்காக இவ கண்ணீர் விட்டு நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அந்த பாட்டியோட ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கா. உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவ தூரமாக நின்று அதையே பார்த்துட்ருக்கா. பாட்டியோட நினைவுகள் எல்லாமே வந்து போகுது. ஸோ அவளும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வெயிட் பண்ணுறான். நீங்களா எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, நீ என்கிட்ட ஒன்று கேட்டில்ல, அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. உண்மைக்குமே இது நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹீரோ வந்துட்டு அவனோட கோட்டை கழட்டி அந்த கோட்டுக்குள்ளே தான் 2 பேரும் ஓடி வந்துட்டுருக்காங்க. ஒரு
டெலிஃபோன் பூத் ஒன்று இருக்கு. அதுக்குள்ளே தான் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த மலையவே பார்த்துட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க மழை வந்துச்சு அப்படின்னா அதில் இறங்கி டான்ஸ் ஆடணும் அப்படின்ட்டு. ஸோ இவன் பாட்டை போட்டு விட்டுட்டு இவன் வாட்டில் ஆடிட்டுருக்கான். ஹீரோயின் பார்க்குறாங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ஆடுறீங்க, சளி கிளி பிடிக்க போது உள்ளே வாங்க அப்படின்ட்டு. ஆனால் இவன் ரொம்ப ஹாப்பியாக ஆடிட்டுருக்கான். நீங்களும் வாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் மலையில் இழுத்து போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஸோ ஃபைனலாக என்ன நினச்சான்னு தெரில, நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணவே செஞ்சிடறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.